Watch full episodes. Subscribe now. என்னாச்சு காளியா? இன்னைக்கு எதுக்காக இவ்ளோ வருத்தமா இருக்க? அட ஆமாப்பா, நான் அந்த பீமை ஒவ்வொரு தடவையும் தோக்கடிக்கணும்னு நினைச்சுதான் போராடுறேன். ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது. அதான் வருத்தமா இருக்கு. அதனால என்ன? இந்த வாட்டி உங்க 4 பேருக்கும் நம்ம நல்லா அவங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கலாம். போலு, வர வர நீ ரொம்ப புத்திசாலியா மாறிட்ட. நானே இவ்வளவு தூரம் பேசுறது இல்ல. வர வர உங்க 2 பேருக்கு வாய் அதிகமா தான் நீண்டு போயிடுச்சு. ஒரு யோசனை, அந்த 4 பேரையும் தனித்தனியா பிரிச்சிட்டோம்னா? அட அற்புதமான ஐடியா. இன்னைக்குதான் உருப்படியான ஐடியாவை கொடுத்திருக்கீங்க. காளியா, அங்க பாரு, சிக்கி இங்கதான் வந்துட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சிக்கங்க. நான் மட்டும் இந்த நாடகத்தை நடத்துறேன். என்னாச்சு காளியா? நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? நல்ல வேளை நீங்க வந்திருக்க சிக்கி. உன்னோட நண்பன் பீமா அதோ அந்த காட்டுல இருக்கிற ஒரு சிங்கம் புடிச்சு வச்சிருக்கு. எப்போ? எங்க? எப்படி? நான் ஜங்கல்ல இருக்கிற ஒரு குகையில பீமோட சத்தம் வரத கேட்டேன். அந்த குகைக்குள்ள நிறைய பெரிய பெரிய பாம்புங்க இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பீம்க்கு உதவி செஞ்சே ஆகணும். அற்புதம் காளியா, உன் நடிப்பை மிஞ்ச ஆளே இல்ல. அட, இது வெறும் ஆரம்பம்தான். முடிவுன்னா பயங்கரமா இருக்கும். இந்த காட்டை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அந்த குகை இங்கதான் இருக்கு. நான் சீக்கிரமா பீமை காப்பாத்தி ஆகணும். பீம், பீம், நீ எங்க இருக்க? இந்த குகைக்குள்ள போன சிக்கிக்கு ஏதோ பெட்டியில புதையல் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஓ, அந்த புதையலை எப்படியாவது நாம கைப்பற்றி ஆகணும். சீக்கிரம் வாங்க போகலாம். நில்லு. அது என்னோட புக்கு. அத நீ தொடக்கூடாது. இது எப்படி முன்னாடி புக் ஆகும்? நீ தான் பிளான் பண்ணி என்ன இந்த குகைக்குள்ள அடைச்சிருக்க. அதுக்கப்புறம் நான் தானே கஷ்டப்பட்டு இந்த பெட்டியை திறந்தேன். அதனால இந்த புக்கு எனக்கு தான் சொந்தம். ஓ, நான் தான் சொல்றேன்ல, இந்த புக்கு எனக்கு தான் சொந்தம்னு. தேவையில்லாம என்ன கோவப்படுத்தி பார்க்காத, அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். கோவம் வந்தா என்ன பண்ணுவ? என் புக்க நீ எப்படி படிக்கலாம்? இத நான் தான் படிக்க போறேன். சா ரி ஸ்தான் அசாரிஸ்தான்.
இதுதான் விஷயமா? உங்களால எப்ப பார்த்தாலும் இப்படிதான் தேவையில்லாத பிரச்சனைங்க வந்துகிட்டே இருக்க. இப்ப நான் எப்படியாவது ஏதாவது செஞ்சு ஆகணும். வேண்டாம் பீம், நாம அந்த காளியாக்கு நிச்சயம் உதவி செய்ய கூடாது. அவனுக்கு இந்த தண்டனை தேவைதான். நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுற ராஜு. காளியா கூட அந்த புக்குக்குள்ள நம்ம ஃப்ரெண்டு ஜிக்கியும் போயிருக்கா, ஞாபகம் இருக்கட்டும். வா போலாம். காளியாவும் சிக்கியும் இந்த புக்குக்குள்ள போய் தான் மறைஞ்சிட்டாங்க. ஓ, எனக்கு என்னவோ இந்த புக்கை பார்த்தா ஏதோ மந்திர புக்கு மாதிரி தான் தோணுது. ஏதோ ஒரு மந்திரவாதி இந்த புக்கை இங்க வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பீம், நம்ம சிக்கியையும் காளியாவையும் எப்படி வெளியே கூட்டிட்டு வருது? இதுக்குள்ள என்ன எழுதிருக்குன்னு பார்க்கலாம். வேண்டாம் பீம், அத நீ படிச்சு பார்க்காத. காளியாவும் சிக்கையும் அந்த புக்க படிச்சதுனாலதான் அவங்க அதுக்குள்ள போயிட்டாங்க. ஆமாம். அசாரிஸ்தான். எவ்வளவு அழகா இருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகான நகரம் தான் பீம். நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து சீக்கிரமா போயிடுங்க, இல்லனா மகாராஜாவோட சிப்பாயிங்க வந்து உங்களை புடிச்சிட்டு போய் அந்த அரக்கனுக்கு உணவா போட்டுருவாங்க. போயிடுங்க. அவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா? நான் முதல்ல போய் ஒளிஞ்சுக்கிறேன். மகாமந்திரி, வர வர அந்த அரக்கனுடைய பசி அதிகமாயிக்கிட்டே போகுது. அதுக்கு சாப்பிட 2 மனுஷங்க வேண்டாமா, 5 மனுஷங்க வேணுமா? நாம இப்படியே எவ்வளவு மனிதர்களை தான் பலி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. மகாராஜா வாழ்க. மகாராஜா, நாங்க அந்த அரக்கனுக்காக 3 சின்ன பசங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். குழந்தைகளோ, நீங்களும் எங்கிருந்து வந்திருக்கீங்க? இங்க என்ன பண்றீங்க? மகாராஜா, என்னோட பேரு பீம். நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். எங்களோட நண்பர்கள் சிக்கியையும் காளியாவையும் தேடி நாங்க இங்க வந்திருக்கோம். அப்படியா? அவங்க 2 பேரும் உங்க நண்பர்களா? காளியாவும் சிக்கியும் இங்கதான் இருக்காங்களா? ஆமா. அது மட்டும் இல்லாம இப்போ உங்க 3 பேரையும் சேர்த்து அந்த அரக்கனுக்கு சாப்பாடா நாங்க கொடுக்க போறோம். தினமும் அந்த அரக்கனுக்கு 2 மனிதர்களும் சாப்பாடா கொடுக்கணும். இல்லன்னா அந்த அரக்கன் எங்க நகரத்தையே நாசமாக்கிடுவான். மகாராஜா, நீங்க அந்த அரக்கன் கிட்ட என்ன மட்டும் கூட்டிட்டு போய் விடுங்களேன். என்னது? தனியாவா? நான் அந்த அரக்கன் கிட்ட இருந்து இந்த நகரத்தை உங்களுக்கு காப்பாத்தி கொடுத்துட்டேன்னா என்னோட நண்பர்களை என்கிட்ட திருப்பி கொடுத்துருவீங்கல்ல? குடுக்கிறேன். ஆனா அந்த அரக்கன் கிட்ட எப்படி நீ தனியா சண்டை போடுவே? அதை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த அரக்கன் இந்த நதிக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். என்னோட பசிக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா ராஜா? அற்புதம், ரொம்ப அற்புதம். இன்னைக்கு எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்களை சாப்பாடுக்கு கொண்டு வந்திருக்க, சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் 3 குழந்தைங்களை சாப்பிட போறேன். சந்தோஷமா படுற? இப்ப உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஓ ஓ நீ உண்மையிலேயே பெரிய மாவீரன் தான். நான் உன்னையும் உன்னுடைய நண்பர்களையும் உடனே டோலக்பூருக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்யறேன். நீ எப்படி இவ்வளவு சக்திசாலியா இருக்க? அந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்லு பீம்.
லட்டு சாப்பிடுங்க, சக்திசாலியா மாறுங்க. அதுதான் ரகசியம். Wait a minute. Where can I find all these awesome episodes? Just click on the search bar, tap the little mic symbol, and say loud and clear, Choda Bean full episodes, and boom, a world full of your favorite episodes appears. Don't forget to like,